கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிரம்ப ஆசீர்வதித்து எல்லையில்லாத நன்மைகளால் நிரப்பி உங்களை மகிழச் செய்வாராக. இன்றைக்கும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்பு மக்களை நிரப்பி பலப்படுத்தி தேவைகளை சந்தித்து இந்த நாளிலே நிறைவுண்மை நோக்கி வழி நடத்தினப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவா
இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இறங்கி வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, மரியே வாழ்க தொலைக்காட்சியின் நேயர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நாள் நம்ம செத்து செத்து படைச்சுக்கிட்டே இருப்போம். அதுவும் முக்கியமா குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவியினுடைய கஷ்டம் சொல்லி மாறாது. எப்போ கேட்டாலும் சரி சொல்லுவாங்க, ஃபாதர் நான் செத்து பழைக்கிறேன் ஃபாதர், ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்குது ஃபாதர், எந்த வேலை கிடைச்சாலும் போறேன், எவ்வளவுதான் வேணாலும் உழைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், ஆனாலும் ஒரு நாளும் நிம்மதி இல்லை, ஒவ்வொரு நாளும் செத்து செத்து தான் பழைக்கிறேன். சில நேரங்களில் நிறைய தாய்மார்களையும் தந்தையர்களையும் பார்ப்போம். என்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்யறதுக்கு தயாரு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை பொருட்படுத்தாமல் பல வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம்னா, நம்முடைய பகுதியில் உப்பளத்தில் கடுமையான வெயிலாக இருக்கும். காலில் சில நேரங்களில் காலணிகள் கூட அணியாமல் கஷ்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. செத்து பிழைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அதே போல நிறைய விதமான வேலைகள் உண்டு. அந்த பணிகளின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அன்பிற்குரிய உயிரை இழந்து, உயிரை வருத்தி கொண்டு, உயிரை துச்சமாக மதித்து எவ்வளவோ வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இறை வார்த்தை வழிபாடானதும் நம்மை செத்து பிழைக்க அழைப்பு விடுக்கிறது. எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, என்ன ஃபாதர் இப்படி சொல்லிவிட்டீங்க, செத்து பிழைக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கிறதா, ஏன் ஃபாதர் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அந்த கேள்வி எழலாம். அன்பிற்குரியவர்களே, இவ்வுலக வாழ்விற்காக செத்து பிழைக்கும் நாம் மறு உலக வாழ்விற்காக செத்து பிழைப்பதற்கு மறுக்கிறோம் அல்லது மறந்து போகிறோம். தண்ணீரால் கழுவ பெற்று தூய ஆவியாரால் புது பிறப்பு அடைந்தால் ஒழிய நம்மால மறு உலக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது அல்லது மீண்டும் பிறக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். அன்பிற்குரியவர்களே, இன்று நாத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக வருகிறார். தன்னுடைய பழைய எண்ணங்களை விட்டுவிட்டு, தன்னுடைய பழைய நாட்டங்களை விட்டுவிட்டு, என் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவே உண்மையான மீட்பர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பழையவற்றை விட்டுவிட்டு புதியவற்றை பெற்றுக்கொள்ள, புதிய அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அவர் அருகில் நாம் வளரவும் பழையன நாம் கழுவுதல் அல்லது கைவிடுதல் வேண்டும். எவ்வாறு நாத்தான் கைவிட்டு விட்டு பழையதை மறந்து விட்டு பழையதை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வந்தாரோ, அதே போல நாமும் பழைய பாவங்களை விட்டுவிட்டு பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இறைவனை பற்றி கொள்ள வந்தோம் என்றால் நிச்சயம் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஒளியை ஏற்றுவார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், புதிய வல்லமையையும் ஆற்றலையும் கொடுத்து நம்மை வலுப்பெறச் செய்வார். அன்பிற்குரியவர்களே, ஆனா பழையதை விட்டு விடுவது அப்படிங்கிறது எளிதா அப்படின்னு கேட்டா ரொம்ப கஷ்டங்க. பழையதை விட்டு நாம மீண்டும் வந்துவிட முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சோம்னா ரொம்ப கஷ்டங்க. சாத்தான் அவ்வளவு சீக்கிரம் நம்மை இருளில் இருந்து ஒளிக்கு செல்வதற்கு விட மாட்டாங்க. ஆனா தொடர்ந்து முயற்சி செய்கின்ற போதுதான் நாம இருளில் இருந்து ஒளிக்கு கடந்து வர முடியும். இரவிலே இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த நாத்தான் ஒளியை கண்டு கொண்டதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இருளிலிருந்து ஒளியை நோக்கி வருவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அந்த ஒளியையும் கண்டுகொள்ள முடியும். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். வல்லமையிலும் நல்ல இறைவா,
இன்று நாத்தான் எவ்வாறு தன்னுடைய அந்த இருளான வாழ்க்கையை, தன்னுடைய இருளான அந்த காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒளிக்குள்ளாக வந்தாரோ, அதே போல ஆண்டவரே நாங்களும் இருளான காரியங்களை விட்டு, பாவ வாழ்க்கையை விட்டு, பாவ எண்ணங்களை விட்டு, அந்த இருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அந்த இருளான எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இருளான செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பழையதை களைந்து விட்டு உம்மிலே புதிய ஒளியை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரியும். ஆண்டவரே, இதோ இவ்வேளையில் இருளுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இருளை அவர்களிடமிருந்து அகற்றி உம்முடைய ஒளியை, உம்முடைய வார்த்தையின் ஒளியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நல்லொளியிலே நடக்கக்கூடிய மக்களாக மாற்றியருள உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். லூக்கான செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் வாசிங்கம்மா. தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர். அல்லேலூயா. அப்ப முதல்ல மனம் திரும்பணும், ரெண்டாவது உண்மையா இருக்கணும், மூணாவது என்ன செய்யணும் சொல்லுங்க? உயர்வு வரும்போது என்ன வரணும்? பணிவு வரணும். இன்னைக்கு அநேகர் உயர உயர கழுத்து ஆட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பொருளாதாரம் வந்துட்டு கொஞ்சம் வீடு வாசல் கட்டிட்டாங்க அப்படின்னா சிலர் என்ன செய்வாங்க? திரும்பி கூட சொல்லுங்க, திரும்பி கூட பக்கத்தில் தான் நிற்கிறேன் ஏமா கழுத்து திரும்ப மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு கொஞ்சம் மேன்மை, கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் படிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஒரு தாயார் சொன்னாங்க, என் மகனை நான் கஷ்டப்பட்டு மீன் கூடலாம் சம்மந்து படிக்க வச்சேன். நல்ல ஒரு கம்பெனியில் கப்பல்லாம் ஏறிட்டான், கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் மீன் கூட எடுத்து சம்பாதிச்சு அவனை கப்பல் ஏற்றிருக்கேன். பஜாரில் நிற்கிறான். என் மகனை பார்த்து நான் பேரை சொல்லி என்ன செஞ்சேன்? கூப்பிட்டேன். நம்ம ஊர் பழக்கம் ஏழான்னு கூப்பிடுவோம், அப்படிதானே? இல்லை அப்படின்னு கூப்பிட்டேன். திரும்பியே பார்க்கலையா? திரும்பியே பார்க்கல. பேரை சொல்லி கூப்பிட்டேன். பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டான். வீட்டில் வந்து கத்துனானா, யாரை பார்த்து ஏழைங்கிற சொல்லுங்க? கேட்டது யாரு? அம்மாவா? கேட்டது யாரு? மகன் கேட்கான், யாரை பார்த்து ஏழைன்னு கூப்பிட்ட? 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற பார்த்துக்கோ. அந்த அம்மா சொல்லுது, பெற்று வளர்த்து இவனுக்கு எல்லாம் செஞ்சது நான் தான். இப்போ என்ன பார்த்துன்னு சொல்கிறான்? வேற சொல்லி ரோட்டில் நான் தான் உன் பிள்ளைன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நீ யோசித்து பாருங்களேன். கொஞ்ச நாள் கழித்து அதே அம்மா இந்த நம்ம சென்டர்லேயே வந்து அழுதுட்டு சொல்லுது, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னாச்சு? கீழே விழுந்தான், ஆக்சிடெண்ட் ஆச்சு, எலும்பு முறிஞ்சு போச்சு, இப்போ கப்பலுக்கு போக முடியாமல் இருக்கிறான். இப்போ நான் தான் அவனுக்கு எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இப்போ வாயை திறந்தா எப்படி கூடுறான்? சொல்லுங்க. பக்கத்தில் ஒன்றும் பயம் தராதீங்க. என்ன உண்மை தான் நடக்கும். நீ கூப்பிடவா கூடாதுங்கிற மவனை உன்னை கூப்பிட வைக்கிறது உங்கள் அப்பனுக்கு தெரியும். எவனை எங்கே வளைக்கணும், ஒடிக்கணும், நறுக்கணும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். உடைக்கிறவர் அவர் தான், ஒட்டு போடுறவரும் அதான். யோபு சொல்லுவார், காயப்படுத்துகிறவரும் நீரே, கட்டு போடுறவரும். இப்போ வாயை திறந்தா அம்மா, அந்த அம்மா சொல்லுது, கேட்கவே வேதனையாக இருக்கு. நான் வடித்த கண்ணீர் இப்படியே கொண்டு போய் விட்டுட்டேன்னு அந்த அம்மா என்ன செய்யுது?
வந்து அழுதுகிட்டு நிக்கி. பைபிள் சொல்லுகிறது, நீ உயர்வடைய வேண்டும் என்றால் உனக்கு என்ன வேணும் சொல்லுமா? தாழ்ச்சி வேணும். ஆண்டவர் சொல்றார், உன்னை தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் இவ்வளவுதாங்க. நீ உன்னை தாழ்த்து. படிப்பு இருக்கா, தாழ்ச்சியாரு. ஞானம் அறிவு எல்லாம் இருக்குதா, கொஞ்சம் அடக்கி வாசி. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவர் உன்னை மேன்மையா கொண்டு போறாரா, அடக்கி வாசி. நல்ல மற்றவங்களை மதிக்கணும்.